ஹாய் வியூவர்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய லேண்டு வித் ஓல்டு பில்டிங். ஸோ அந்த சைட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற லொக்கேஷன் மடிப்பாக்கம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரெசிடென்ஷியல் அந்த கூட்டுப்பட்டான்றது நமக்கு இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு பழைய பில்டிங்கோட 2800 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஜோன் வந்து கிராமநத்தம். ஸோ கிராமநத்தம் பட்டா நமக்கு அவைலபிளாக இருக்குது. அதை வச்சு நம்ம அழகாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெசிடென்ஷியல் ஏரியா நியர்பை பார்த்திங்கன்னா லேண்ட்மார்க் மடிப்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ இது ஓல்டு பில்டிங் அப்படின்றனால நான் இன்னராக எடுக்கலை, அவுட்லுக் மட்டும் எடுத்திருக்கேன். இந்த வீட்டை சுற்றி நிறைய பிளான்ட்ஸ் வச்சுருக்காங்க, ட்ரீஸ் இருக்குது. ஸோ வீடை இடிச்சிட்டு கூட நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அந்த வீடை அப்படியே கூட ஜஸ்ட் ரெனோவேட் பண்ணி இன்னொரு 5 to 10 இயர்ஸ் தாராளமாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி டோட்டல் 2800 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு மடிப்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு. ரெசிடென்ஷியல் ஏரியா. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக வேறு எந்த ஒரு டவுட்னாலும் இம்மீடியட்டாக கால் பண்ணுங்கள். சைட் பார்த்துட்டு கூட பேசலாம். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான ரேட்டு 2 crore சொல்லியிருந்தாங்க. 2 கோடி சொல்லியிருந்தாங்க. இப்போது 1,80,00,000 ரூபா அவங்களோட ஃபைனல் ப்ரைஸாக எதிர்பார்க்குறாங்க. எந்த ஒரு டவுட்னாலும் கால் பண்ணுங்கள். சைட் பார்த்துட்டு கூட பேசலாம். சைட் பார்க்கணுன்னுச்சா ஜஸ்ட் ஒரு 2 hours முன்னாடி கால் பண்ணுங்கள். சைட் வந்து காமிக்கிறோம். ஃபர்தராக நம்ம அங்கேயே கூட பேசிக்கலாம். ஸோ சைட் பார்க்கணுன்னுச்சா நான் சொன்ன மாதிரி 2 hours முன்னாடி கால் பண்ணுங்கள். சைட் பார்ப்போம், பார்த்துட்டு பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.